மல்லி வீட்டில் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த அதிகாரி இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, வெண்பா அவங்க கூட தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்புன உடனே இங்கே விஜய், மல்லி, வெண்பா 3 பேர் சேர்ந்து அவுட்டிங் போகிறதுக்காக காரில் போகிறாங்க. அப்படி போகும்போது விஜய் மல்லியை பார்த்து, மல்லி ரொம்ப நன்றி மல்லி அப்படின்னு சொல்ல, மல்லி எதுக்குங்க இப்போ நன்றிலாம் சொல்கிறீங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மல்லி, உண்மையாகவே சொல்லணும், ஏன்னா வீட்டில் முத நாள் தான் அவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு. நானே உன் மேலே பயங்கரமாக கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியும் நம்ம வீட்டில் நிறைய பிரச்சனை தான் போணுச்சு. ஆனால் அப்போல்லாம் நான் உன்னை நிறையா வாட்டி திட்டிருக்கேன், அசிங்கப்படுத்தியிருக்கேன், எவ்வளோ காயப்படுத்தியிருக்கேன். ஆனால் நீ அதெல்லாம் எதையுமே மனசு வச்சுக்காம வெண்பாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்ன உடனே டக்குன்னு கிளம்பி வீட்டுக்கு வந்த நீ சும்மா இல்லாமல் வெண்பாவை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்ட. அது நடிப்புன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நீ வீட்டில் இருக்க வரைக்கும் எப்போதுமே வெண்பாவை அப்படி தான் பார்த்துப்ப, எனக்கு நல்லாவே தெரியும் மல்லி. ஸோ திரும்பவும் நீ அப்படிலாம் பார்த்துக்கிட்டத அந்த அதிகாரியே பார்த்துட்டு, வெண்பா இங்கே சந்தோஷமாக தான் இருக்கா, இனி இதை பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணமே நீ தான் மல்லி. ஒருவேளை நீ வராமல் இருந்து வெண்பா என்னை விட்டு போயிருந்தானா கண்டிப்பாக நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் மல்லி, சத்தியமாக செத்துருப்பேன் அப்படின்னு விஜய் சொல்ல, மல்லி ஒன்னே, என்ன விஜய் இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் ஒன்றும் அவ்வளோ கல்லிஞ்சக்காரி இல்லை, எனக்கு உண்மையாலுமே வெண்பாவை ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீங்களாம் தான் சரியாக புரிஞ்சுக்க மாட்டீங்க. வெண்பாவுக்காக மட்டும்தான் நான் வந்தேன். இப்போ கூட சொல்கிறேன், வெண்பாவுக்காக நான் என்ன வேணும் பண்ண ரெடியாக இருக்கேன், ஏன்னா வெண்பா என்னுடைய பொண்ணு அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. விஜய் அப்படியே கேட்டுக்கிட்டு பேசிக்கிட்டே போயிட்டுருக்காரு. அப்படி போகும்போது திடீர்னு குறுக்க ஒரு சைக்கிள் போயிட்டுருக்கு. அதை விஜய் கவனிக்கவே இல்லை. மல்லி கவனிச்சுட்டு, விஜய் பார்த்து சைக்கிள் வருது பாருங்க அப்படின்னு சொல்ல, டக்குன்னு விஜய் திரும்பி பார்க்குறாரு. அதுக்குள்ளே காரை கொண்டு போய் அந்த சைக்கிளில் மோதிடுறாங்க. அந்த சைக்கிள்கார காரணம் அப்படியே ஓரமாக கீழே விழுந்துடுறான். விழுந்ததில் அவனுக்கு மண்டையில் பயங்கரமாக அடி ஏற்படுது. அதை பார்த்ததும் மல்லி பயங்கரமாக பதறி போய் கத்திடுறாங்க. உடனே விஜய் கார் விட்டு இறங்கி அவனை போய் தூக்குறாங்க. தூக்கும்போது இங்கே கேட்ட சவுண்டில் எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்தோடனே, ஐயோ என்னாச்சு, ஐயோ காருக்காரங்களா, ஏன் நீங்களாம் காரில் வந்தால் பொறுமையாக வர மாட்டீங்களா என்ன, சைக்கிளில் போகிறோம்னா கண்டு தெரியாது உங்களுக்கு, ஏன் அப்படி பாவம் பரிதாபமாக இருக்கியா பார்க்கறதுக்கு, அவனை அடித்து போட்டுட்டு அவனுக்கு உயிர் இருக்காதுன்னு தெரியலையே அப்படின்னு எல்லாரும் கண்டபடி பேசுகிறாங்க. அதை பார்த்து விஜய்க்கு என்ன பண்ணன்னு தெரில. உடனே விஜய் அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை கூப்பிட்டு அந்த பையனை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டோவில் ஏற்றி அனுப்புகிறாங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து அந்த பக்கம் ரோந்து வந்த போலீஸ்காரங்க பார்த்துறாங்க. பார்த்த உடனே என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது தான் இது மாதிரி, ஸோ ஒரு பையனை இவங்க கார் விட்டு ஏற்றிட்டாங்க, அதில் அந்த பையனுக்கு பயங்கரமாக அடி ஏற்பட்டு இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு அமைச்சிருக்கோம் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அதை கேட்ட போலீஸ்கார் உடனே, என்னப்பா என்ன ட்ரங்க் அண்ட் டிரைவாக என்ன ஊது பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, ஐயோ சார் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் ஒரு பிரபல பிஸ்னஸ்மேன், நான் ஒன்றும் வேணும்னு பண்ணலை, இது எதிர்ச்சியான விஷயம்தான் சார், நான் என்னென்னு பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்ல, இங்கே பாருப்பா எதிர்ச்சி நடக்கிறது நீ தனியாக உன் வீட்டில் பண்ணணும் புரியுதா, இப்படி பப்ளிக்காக பண்ணக்கூடாது, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ, கிளம்பல அப்படின்னு சொல்லி இங்கே விஜயை வந்த போலீஸ்காரங்க ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. விஜய் எவ்வளோ சொல்கிறாரு, சார் நான் சொல்கிறத கேளுங்க, என் லாயரை விட்டு பேச சொல்கிறேன் சார், அந்த பையனுக்கு எதுவும் ஆகாது சார், அப்படி ஒரு வேலை இதாக ஆவரமாக இருந்தாலும் அந்த ட்ரீட்மெண்ட் செலவுலாம் நானே ஏற்றுக்கேன் சார், ப்ளீஸ் சார் நான் சொல்கிறத கேளுங்க சார் அப்படின்னு சொல்ல, மல்லியும் ஆமாம் சார் அவர் ஒன்றும் வேணும்னு பண்ணல சார், ஏதோ எங்கள்கிட்ட பேசிட்டு வந்துருந்தாரா, திடீர்னு அந்த பையன் வந்ததை அவர் கவனிக்கல சார், அதான் இப்படி ஆயிடுச்சு, நான் சொல்கிறது கேளுங்க சார், தயவுசெய்து நீங்கள் விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி மல்லி சொல்கிறாங்க. வெண்பா ஒரு பக்கம் எங்கள் டாடாவை ஒன்றும் பண்ணிடாதீங்க, எங்கள் டாடா வேணும்னு பண்ணலை அப்படின்னு இங்கே வெண்பாவும் அழுகுறாங்க. ஆனால் போலீஸ்காரங்களை பொறுத்த வரைக்கும் இல்லை, நீங்கள் ஒரு சைக்கிள்காரனை கார் ஏற்றிருக்கீங்க, அதில் அவன் அடிபட்டு இப்போது ஹாஸ்பிட்டல் போயிருக்கான், அவன் உயிருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு எதுவும் தெரியலை, ஸோ ரிப்போர்ட்லாம் வர வரைக்கும் நாங்கள் உங்களை வெளியே விட முடியாது, நீங்கள் எங்கள் கூட வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி விஜயை ஜீப்பில் ஏற்றுறாங்க. உடனே விஜய் சொல்கிறாரு, மல்லி நீ வெண்பா அழைச்சிட்டு வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போயிட்டு நம்ம லாயர் வர சொல்லி அவர்கிட்ட சொல்லு, மீதி அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாங்க. உடனே அந்த போலீஸ்காரும் விஜய் அழைச்சிக்கிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனில் போய் அடைச்சிடுறாங்க. விஜய் சொல்கிறாரு, சார் நான் சொல்கிற ஒரு நிமிஷம் கேளுங்க சார், நான் ஒன்றும் வேணும்னு பண்ணல சார், இது எதாச்சும் நடந்த ஒரு விபத்து தான் சார், நான் சொல்கிறது கேளுங்க சார் அப்படின்னு விஜய் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் இங்கே அந்த இன்ஸ்பெக்டர் எதுவும் கேட்குறதா இல்லை. இங்கே பாரு, நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேட்டுக்கோ, நீ ஒருத்தனை இடிச்சிருக்க, அவன் எப்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கான், அதுவும் ஐசியூவில் இருக்கான், அவன் கண்ணு முடிச்சு என்ன பேசுகிறானோ அதை பொறுத்தான் உன்னை வெளியே விட முடியாதுன்னு யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே மல்லி அழுதுகிட்டு மல்லி வெண்பாவும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு வரதை பார்த்தா இங்கே ராஜேஸ்வரி, இங்கே பாரு அப்படி நல்லு, என்ன நீ பாட்டுக்கு வர போகிற, என்ன இது வீடு நினச்சி வேறு எதாவது நினச்சியா, வீட்டுக்குள்ளே நாய் புண்ணு மாதிரி போயிட்டுருக்க அப்படின்னு கேட்க மல்லி ஒன்று லைட்டாக அழுகுறாங்க. உடனே ராஜி, இங்கே பாரு இப்போ எதுக்கு அழுதுட்டுருக்க, ஆமாம் விஜய் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நம்ம மல்லி தயங்கிக்கிட்டு அது அப்படின்னு சொல்ல,
உடனே ராஜு ரஞ்சிதா சேர்ந்து உண்மையை சொல்லி எங்கே விஜய் எங்கே அப்படின்னு கேட்க வேறு வழி இல்லாமல் அந்த இடத்துல மல்லியும் உண்மையை சொல்லிடுறாங்க. இது மாதிரி நாங்கள் அவுட்டிங் போகிறதுக்காக காரில் போயிட்டு இருந்தோம். அப்போ விஜய் சார் எங்கள் கூட பேசிட்டு வந்துட்டு இருந்தார். திடீர்னு குறுக்க ஒரு சைக்கிள்காரர் போனதை அவர் கவனிக்கல. அந்த சைக்கிளை விட்டுட்டாங்க. அதனால் அந்த சைக்கிள்காரர் கீழே விழுந்து அவருக்கு தலையில் அடிபட்டு இப்போது ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இந்த விஷயம் வெளியே போலீஸுக்கு தெரிஞ்சு. என்ன போலீஸ் தெரிஞ்சிச்சா? ஆமாங்க, போலீஸுக்கு தெரிஞ்சு இப்போது விஜயை கைது பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல ராஜு இங்கே பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. அடி பாவி சண்டாளி, உன்னை தான் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான்ல, அப்படி இருந்து எதுக்கு நீங்கள் வந்த? நீ வந்ததால் தாண்டி இவ்வளோ பிரச்சனையுமே காரணம். நல்லா இருந்த தம்பியை அவுட்டிங் போகிறேன் அப்படின்னு அழைச்சிட்டு போயிட்டு இப்போது எங்கேயோ சிக்க வச்சுட்டு நீ மட்டும் வந்துட்டியா? நீலாம் உருப்படுவியா அப்படின்னு ராஜு பயங்கரமாக திட்டுறாங்க. மல்லி ரொம்ப ஒரு சோகமாகி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. வெண்பா ஒன்று, மல்லிம்மா அழுகாதீங்கம்மா, இங்கே பாருங்கள் ராஜ்யத்தை, மல்லிம்மாவுக்கும் இதுக்கும் என் சம்மந்தமும் இல்லை, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அப்படின்னு சொல்ல ராஜு ஒன்று, இங்கே பாரு வெண்பா, நீ அமைதியாக போயிடு, உனக்கு ஒன்றும் தெரியாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இங்கே வெண்பாவை அடக்கிடுறாங்க நம்ம ராஜேஸ்வரி. இங்கே மல்லிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. மல்லி ஒன்று பயங்கரமாக யோசிக்கிறாங்க. நாம் இங்கே இருக்க வேணாம், அவர் சொன்ன மாதிரி வக்கீலுக்கு கால் பண்ணி சொல்லிவிட்டு நாம் கிளம்பி நம்ம அம்மா வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு மல்லி முடிவு பண்ணுறாங்க. மல்லி முடிவு பண்ணி இங்கே ஃபோன் எடுத்து வக்கீல் வர சொல்கிறாங்க. அப்போதைக்கு ராஜு ரஞ்சிதா 2 பேரும் இங்கே மல்லியை என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவரை டார்ச்சர் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பொறுத்துக்க முடியாத மல்லி கோவப்பட அப்போ தான் அன்னபூர்ணி வராங்க. அன்னபூர்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னாச்சு மல்லி அப்படின்னு கேட்க மல்லி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. உடனே மல்லி அடி பாவமே, ஏன் பிள்ளை அப்படி உனக்கு பணம் வேணும்னு சொன்னால் என்கிட்ட சொல்லிக்க வேண்டியதானே, நான் ரெடி பண்ணியிருப்பேன், அதை விட்டு ஏன் பிள்ளை அமைதியாக இருக்க, இந்தா பணம் என்கிட்ட இருக்கு, வா நம்ம போயிட்டு ஒரு நல்ல வக்கீலாக பார்த்து எப்படியாவது விஜய் தம்பியை வெளியே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அன்னபூர்ணி இங்கே மல்லி அடிச்சு கிளம்புறாங்க. அப்போ தான் ராஜேஸ்வரி பிளான் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு பையன் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கான், இப்போது அந்த பையனுக்கு சீரியஸ் ஆகிடுச்சு, ஒரு பேர் இந்த பையன் இறந்துட்டான் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கலாம். அப்படி ஆக்கணும்னா நாம் மல்லி மேலே பழியை போட்டு மல்லியை நிரந்தரமாக ஜெயிலுக்கு அனுப்ப முடியும் அப்படின்னு இங்கே ராஜேஸ்வரி பிளான் பண்ணுறாங்க. உடனே ராஜேஸ்வரி அந்த பையன் எங்கே அட்மிட் பண்ணியிருக்கான் அப்படின்னு டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி நேராக போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பையன் ஒரு ஜிஹெச்சில் அனுமதிக்கப்பட்டிருக்கான். அவனுக்கு தலையில் கையில் காலெலாம் அடிபட்டிருக்கு. அதை பார்த்த ராஜேஸ்வரி அவங்ககிட்ட போயிட்டு இது மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் உன்னை இப்படி பண்ணிட்டாரு, அதுக்கு மன்னிச்சுக்கோ, அதுக்கு பதில் உனக்கு வேறு ஏதாவது நஷ்டம் வேணால் சொல்லு, நான் வாங்கி தரேன் அப்படி இப்படின்னு இங்கே ராஜி அவங்க மூலிமா ஒரு சில பணத்தை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு யார் வந்து என்ன கேட்டாலும் என்னை மீறி நீ எதுவும் பண்ணக்கூடாது, எதாக இருந்தாலும் சரி நீ உடனே எனக்கு தான் கால் பண்ணும் சரியா அப்படின்னு இங்கே பேசி விட்டுட்டு வராங்க. அதே மாதிரி இங்கே லாயர் போய் கேட்கும்போது இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க அந்த பையன் இப்போது சீரியஸாக இருக்கான் ஐசியூவில், அந்த பையன் கண்ணு முடிச்சா மட்டும்தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும், அது வரைக்கும் விஜயை எங்களால் ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு இங்கே இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாரு. மல்லிக்கு என்ன பண்ண தெரில, அந்த பையன் ஐசியூவில் இருக்கான், இவர் இங்கே இருக்கார். வீட்டுக்கு போனால் அந்த ராஜு ரஞ்சிதாவும் நம்மளை பயங்கரமாக பேசுகிறாங்க. இப்போ நாம் என்ன பண்ணுறது, எப்படி அந்த பையன்கிட்ட பேசி புரிய வச்சு விஜயை வெளியே கொண்டு வரதுன்னு தெரியாமல் இங்கே மல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. அதை பார்க்குற ராஜேஸ்வரி ரஞ்சிதா 2 பேரும் உள்ளுக்குள்ளே சந்தோஷப்படுறாங்க. ஒரு வழியாக மல்லி இப்போது பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டா. இப்போது விஜய் உள்ளே இருக்கான், இனி நமக்கு தொல்லைன்னு யாருமே கிடையாது ரஞ்சிதா, இனி நாம் வைக்கிறது தான் சட்டம், நாம் என்ன பண்ணுறோமோ அதுக்கு கண்டிப்பாக இவ அடிபட்டு தான் ஆகணும், வா இனி வந்து நம்மளுடைய ஆட்டமே ஆரம்பம், இவளை இந்த விஷயத்தை வச்சு இவளை ஈஸியாக நான் வீட்டோட துரத்திடுவேன் அப்படின்னு ராஜி ரஞ்சிதாவோட சொல்கிறாங்க. உடனே ரஞ்சிதா கேட்குறாங்க என்ன ராஜிமா சொல்கிறீங்க, இந்த பிரச்சனை வச்சு மல்லியை வீட்டோட துரத்த முடியுமா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஈஸியாக துரத்தி விட்டுலாம், என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் நான் சொல்கிறேன், பிளானை மட்டும் நீ கரெக்டாக செஞ்ச முடி, ஈஸியாக மல்லியை வீட்டோட துரத்திடலாம் அப்படின்னு ராஜி ரஞ்சிதாட்ட சொல்கிறாங்க.